வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொரக்காய் வேர்க்கடலை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். சொரக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு வந்து இடித்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுத்து தூளாக பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, சாம்பார் வெங்காயம் ஒரு 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடாய் சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சொரக்காய் போட்டுக்கலாம். வேக வச்சுருக்கிற சொரக்காவை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், கறி மசாலாத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. இந்த ஏற்கனவே சொரக்காயில் வந்து வேக வைக்கும்போது உப்பு போட்டுருக்குறோம். அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக போட்டுக்கிறோம். நல்லா கலக்கி விட்டுடுங்க. நல்லா வதக்கிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம காய் வேக வச்சதுனால தண்ணி அதிகமாக பிடிக்காது. அதனால் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க தண்ணி. கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலை இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தூள் போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், சும்மா கொஞ்சம் நேரம் கொதித்தா போதும். ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சொரக்காய் வேர்க்கடலை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.